பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து வடமேற்கு ஒன்டாரியோ வரை வேகமாக பரவும் தீ காரணமாக வெளியேறும் புகை புதிய வெளியேற்ற அச்சுறுத்தல்களை தோற்றுவித்துள்ளன. இந்த காட்டுத்தீ பருவத்தில் கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஹெக்டேர் நிலம் எரிந்துள்ள நிலையில் தீயணைப்பு பணிகள் கடினமாக இருக்கும் சூழல் தொடரும் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அதே நேரத்தில் மேற்கு கனடாவின் பெரும்பாலான பகுதிகளில் காட்டுத்தீ புகை மீண்டும் காற்றின் தரத்தை குறைத்து வருகின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியா காட்டுத்தீயின் முக்கிய மையமாக தொடர்கின்றது. அங்கு கிளின்டனுக்கு வடக்கே எரியும் காட்டுத்தீ ஒன்றிணைந்து ஒரு பெரிய தீ கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இதன் காரணமாக 70 மைல் ஹவுஸுக்கு திட்டமிடப்பட்ட வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் பல சமூகங்களும் வெளியேற்ற உத்தரவுகள் அல்லது எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவில் சாதனை அளவிலான தண்டபே 36 காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் குழுக்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ள நிலையில் கனேடிய தீ மற்றும் அமெரிக்காவின் காஸ்கேட்ஸ் பகுதியில் எரிந்து கொண்டிருக்கும் பெரிய தீயிலிருந்து வரும் புகை மேற்கு பகுதி முழுவதும் பார்வைத்திறனை குறைத்து காற்றின் தரத்தை மோசமாக்கி வருகின்றது. இதேவேளை காட்டுத்தீ புகை தெற்கு நோக்கி பரவுவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவை மீண்டும் விமர்சித்துள்ளார். கனடா அமெரிக்க எல்லையில் ஒரு பிரம்மாண்டமான வட அமெரிக்க காற்று வடிகட்டி தடுப்பு இருப்பதை காட்டும் வரைபடத்தை பகிர்ந்ததோடு அமெரிக்காவுக்குள் நுழையும் புகை மாசுபாட்டுக்கு வரி விதிக்கும் யோசனையை மீண்டும் முன்வைத்துள்ளார்.